ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேழ்வரகு மாவு கொழுக்கட்டை. அதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு 2 பெரிய முடி தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது கடலை கொஞ்சம், வெல்லம், 3 ஏலக்காய் இது எடுத்துக்கிறேன். கேழ்வரகு கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இன்றைக்கி. கேழ்வரகு மாவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க, தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்தது சுடு தண்ணி, கொதிக்க வச்ச தண்ணி எடுத்து ஊற்றி பிசைஞ்சிக்கணும். கேழ்வரகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்குங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொழுக்கட்டை பதத்துக்கு பிசைஞ்சிக்குங்க. நல்லா சாஃப்டாக வருங்க கேழ்வரகு கொழுக்கட்டை. அரிசி மாவு கொழுக்கட்டை செய்யலையா, அந்த மாதிரி தான் கேழ்வரகுல நம்ம செய்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க, சுடு தண்ணி. இந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டு ரொம்ப சூடாகுது, கொஞ்சம் ஆறட்டும், நல்லா பிசைஞ்சிக்கலாம். அடுத்தது தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டு இது பண்ணி துருவி எடுத்துக்க போகிறோம். அடுத்தது நம்ம தேங்காய் பூரணம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் லேசாக எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கலாம். நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். கூடவே இந்த தேங்காய் துருவி வச்சோம் இல்லையா மிக்சியில், அதை எடுத்து கொட்டி கொஞ்சம் சிறுந்தீயில் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிறுந்தீயில் வறுத்து எடுத்துக்கணுங்க. கார்த்தி, இந்த மாதிரி சிறுந்தீயில் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லாவே வரணுங்க. இந்த பதத்துக்கு வறுத்துக்கணுங்க. கொஞ்சம் லேசாக தான், ஒரு 3 நிமிஷம் வறுத்தா போதுங்க. அடுத்தது மிக்ஸி ஜாரில் 3 ஏலக்காய் போட்டுக்கிறேன். அடுத்தது கடலை போட்டுக்கிறேன். கடலை போட்டுட்டு அடுத்தது இந்த வெல்லமும் தேங்காய் திருவலும் எல்லாம் ஒன்றா போட்டுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டா தேங்காய் பூரணம் ரெடி ஆகிடும். ஏலக்காவும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும், அதுக்கப்புறம் தான் தேங்காய் போட்டு வெல்லத்தை கொட்டணும். தேங்காய் பூரணம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ் தாங்க இருக்கும். மிக்சியில் போட்டுட்டு இது அரைச்சி எடுத்துட்டேங்க. 3த்தையும் கடலை, தேங்காய், கொஞ்சம் 4 கடலை, ஏலக்காய், தேங்காய், வெல்லம் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேங்க. அடுத்தது கேழ்வரகு கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க. வீடியோ நடுவில் வையே, சின்ன அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணு. அது நிறுத்தத. மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன உருண்டைங்களா பிடிச்சி வச்சுட்டு அடுத்தது எப்படி கொழுக்கட்டை செய்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கையில் நல்லா தட்டிக்கணும். நல்லா வடை தட்டுற மாதிரி தட்டிட்டு இந்த மாதிரி கொண்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் இந்த தேங்காய் துருவல் இருக்கியா, அதை எடுத்து இதை ஸ்டப்பிங்காக வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி இது பண்ணுங்கள். அழுத்தி ஸ்டப்பிங் பண்ணுங்கள். இதேமாரியே செய்யுங்க கொழுக்கட்டை. இல்லைன்னா நீங்கள் இலையில வச்சு கூட 2 வடை மாரி தட்டிட்டு இலையை அப்படியே மடித்து கூட வச்சுக்கலாம். இலையை கட் பண்ணி சின்னதாக கூட பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாங்க. ஈவினிங்ஸ்னா செஞ்சு கொடுங்க, நல்லதுங்க உடம்புக்கு. கேழ்வரகு கொழுக்கட்டை தேங்காய் போடணும். இல்லை கடலக்காய் வச்சு கூட செய்யலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் வச்சு செய்யலாம், கடலக்காய் வச்சு செய்யலாம்.
இதை அப்படியே இட்லி குண்டால அவிச்சு எடுக்க வேண்டியதாங்க. இட்லி பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டேங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அடுத்தது இட்லி தட்டை எண்ணெய் தடவி மேலே வச்சுட்டேங்க. மேலே வச்சுட்டு கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த கொழுக்கட்டை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வைக்க வேண்டியதாங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்தவொடனே எடுத்துட வேண்டியதாங்க. இந்த மாதிரி அடுக்கி வச்சுங்க. சாதா அரிசி மாவு கொழுக்கட்டை செய்யலையா, அந்த மாதிரி தாங்க. இந்த ஷேப்பில் அடிக்கிட்டு தண்ணி கொச்சிடுச்சு. அடுத்தது இட்லி குண்டா மேல் முடி போட்டு மூடிட வேண்டியதாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வெந்துடும் கொழுக்கட்டை, ரெடி ஆகிடுங்க. கொழுக்கட்டை ஒரு 1/4 ஹவர் வேக வச்சேங்க. அது அழுத்தி பார்த்தேன், ஒட்டலை, கையில் ஒட்டலை, வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. எடுத்து தட்டில் வைக்கலாம். கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. கொழுக்கட்டை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சொல்லையாக நல்லா சாஃப்டாக இருக்குங்க கொழுக்கட்டை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.